பாஸ் மார்க் வாங்குடா, டைட்டில் பார்க்குடா உனக்கு. ஃபெயில் மார்க் வாங்குடா, டாஸ் மார்க்குடா நமக்கு. பொண்ணுகிட்ட மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கின்னு ஊத்திக்காதீங்க. மிடி ஒண்ணு மாட்டிக்குவா, மிடிக்க குளிக்க காட்டிக்குவா. 5 மணி வேலை முடிஞ்சா பீச்சில் அதை மாத்திக்குவா. அடே மச்சான் அந்தோணி. நான் வந்து இந்தியில பாட்டுன்னு அர்த்தம். நான் ஒரு 58 ஆல்பம் பாடியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட். ஒரு லவ் ஃபெயிலரு, ஒரு லவ் பண்ணுறது, ஒரு இது அந்த கானான்றதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு இப்படியெல்லாம் பண்ணதான் கானா. எங்களுக்குள்ள லவ் வெளியெல்லாம் நான் பண்ணல. ஓகே, நீங்க அவங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணீங்களா? இப்போ துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன. இப்போ அப்படியெல்லாம் இல்லைம்மா, சாதாரண ஒரு கானா. இப்போ நாங்கெல்லாம் பாடுறப்போ குட்டத்துக்கு பாடுறோன்னா ஒரு 2 பாய் போடுவாங்க, ஒரு தார்பாலின் போடுவாங்க, ஒரு டோலுக்கு பாடுவாங்க, அவ்வளோதான். 20 ரூபாய் 5 ரூபாய். வாசல் இருக்கும், வாசல் இருக்கும், ஆசை கொண்டு நெஞ்சங்களில் வழி இருக்கும். வாசல் இருக்கும், மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட கானா உலகநாதன் அண்ணே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அவங்கள பத்தியும் கானா சாங்ஸ் பத்தியும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரும்பான்மையான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். என்ன ஒப்பீனியன்டா, இந்த பாட்டு பாடுறவங்க தான் வந்து பார்த்தோன்னா சிங்கர்ஸாவே மதிப்பாங்க. மற்றபடி தெருக்கூத்து பாடுறவங்களா இருக்கட்டும், இல்லை கானா பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பாடகராகவே மதிக்க மாட்டாங்க. உங்க ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை எப்படி நான் பார்த்துருந்தாங்க? என்ன மாதிரி? நம்மளுடைய இது நான் 7 வருஷம் மியூசிக் படிச்சுக்கிறேன். ஓகே. கானானா வந்து இந்தியில பாட்டுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியாது. கானானா தமிழ்ல வந்து பாட்டு. நம்ம கானா கலியா அது மட்டும் கானானா கானா கானா, அது கானா. கானானா வந்து இந்தியில பாட்டுன்னு அர்த்தம். மலையாளத்துல வந்து கானம் 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 கானா பாட்டு. இது அந்த கானான்றதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு இப்படியெல்லாம் பண்ணதான் கானா. ஓகே, ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட். இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு 58 ஆல்பம் பாடியிருக்கேன். நல்ல ஒரு சப்ஜெக்ட். ஒரு லவ் ஃபெயிலரு, ஒரு லவ் பண்ணுறது, ஓகே, ஒரு விட்டுட்டு ஓடுற பொண்ணு, ஒரு குடிக்காரங்க சப்ஜெக்ட், குடிக்கக்கூடாது ஒரு சப்ஜெக்ட், சூதாடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு மெசேஜ். இல்லை, நான் இப்போ அந்த கானா சாங் பாடுறவங்களால அந்த சரிகம 15 சுவரசங்கள் 7 கட்டை 8 கட்டை இதெல்லாம் பாட முடியாதுன்ற ஒரு வதந்தி இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை? அப்படி 7 வருஷம் மியூசிக் படித்தோம். ஓகே. அப்பயே நம்மளுக்கு ஞானம். மியூசிக் நீங்க பேசிக்கா கத்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்க 94ல இப்போ அந்த ஆல்பம்லாம் பாட்டு தான் படித்தேன் நான். ஓகே ஓகே. இப்போ நீங்க பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் படிக்க முறையா கத்துக்கே வந்திருக்கீங்க. ஐயப்பன் பாட்டு பாடின மெட்டாடு 18 வாலியும் பாடினேன். ஓகே. அந்த ரெக்கார்டிங் இன்ஜினியர் என்ன சொன்னாரு, சார் வாய்ஸ் சூப்பராக இருக்குது சார், கொஞ்சம் சங்கீதம் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் கற்றுக்கணும். ஓகே. அப்போதான் மேண்டில் நித்யாப்பா அவர்கிட்ட வந்து 4 வருஷம் படித்தேன். அம்மா பாட்டு கிருஷ்ணன் வாய்ப்பாட்டு, ஓகே, வோக்கல், மொத்தம் 7 வருஷம். 7 4 வருஷம் 3 வருஷம். அப்புறம் நம்ம பாடுனது அதுதான் ரூட்டு. இந்த ஏ மைனர், பி ஸ்கேல், சி ஸ்கேல் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிடிச்சிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்காத பண்ணுவேன், அதே ரூட்டு தான். முன்ன தெரியாது. ஓகே. இப்போ வந்து அந்த தெரியும். ஏன்னா எனக்கு இப்போ ஒரே ஒரு இந்த இடத்துலனா உங்கள் வாய்ஸில் வந்து பார்த்தா எனக்கு ஒரு மெலோடியஸான ஒரு சாங் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று பாட முடியுமா நீங்கள்? சகமதனி தனி தனி பமகமரி ச ராகம் பேரு கானடா. கானடா.
சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வாசல் ஒன்றிருக்கும், வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்டு நெஞ்சம் தனில் வழி இரண்டிருக்கும். வாசல் ஒன்றிருக்கும், மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. என்னத்தமானா சொல்றது, இப்படி பாடிட்டீங்களே சார். இந்த வாய்ஸ்ல தான் நாங்கள் வாழ மீனுக்கு விலக மீனுக்கு பாட்டு கேட்டோமான்றதே என்னால கற்பனை. கண்ணை மூடிட்டு கேட்டா அப்படியே டிஎம்எஸ் அப்படியே வந்து அப்படியே அங்கங்க அப்படியே செதறிட்டு போறாரு சார். என்னால ஸ்டன் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நின்று. நம்மளை பொறுத்தவரை நம்ம எல்லா பாட்டும் பாடும், எல்லா பாட்டும் பாடுவீங்க. இப்போ நம்ம சிலோன்லாம் போறோம்னா நம்ம கானா பாட்டு மட்டும் இல்ல, அங்க டிஎம்எஸ் ஐயோடைய எல்லாம் ரசிக்கிறேன். அவர் பாட்டு சூப்பர் பாட்டுல எல்லா பாட்டும் கேட்பான். ஓகே, ஆக்சுவலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்போம் நம்ம. இந்த பாட்டு பாடுறவங்களால இது பாட முடியாது, அவங்க வாய்ஸ்ல இதெல்லாம் நம்ம கேட்க முடியாதுன்னு ஆக்சுவலா எனக்குமே இருந்தது. நான் இங்கே உட்காரும் போது வரைக்கும் கூட வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. அது இந்த இன்டர்வியூட ஸ்டார்டிங்கே நீங்க உடச்சிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. கர்நாடிக் ஒன்னே பாட்டு. அதுதான், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். நீங்க வந்து கானா பாட்டோட தோற்றம், அந்த வரலாறை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? தோற்றம், நான் ஒரு 8 வயசுல இருந்து பாடுறேன் நான். ஓகே. முன்னால எங்க மாமாலாம் பாடுவாங்க. இது கானாவுடைய ஆரம்பம் என்னன்னா, நம்ம சென்னையில தான் பிறந்தோம். ஓகே, சென்னையில தான் வந்து ஒரு காலத்துல வந்து பாம்பேல வந்து அந்த ஷிப்பு டேமேஜ் ஆன ஷிப்பு வந்து டெமலிஷ் பண்ணுவோம். ஓகே, அந்த வேலைக்கு போயிருந்தாங்க. நம்ம ஆளுங்க. அங்கே போய் அந்த மதிய வேலை, அந்த லஞ்ச் டைம் விடுறாங்கல்ல, அப்போ வந்து அந்த மேஸ்திரி, டேய் அடே பையா ஒரு காணா ஒன்று பாட்டு படிக்கணும், எதனா ஒன்று பாடுது காணா, எதனா ஒரு பாட்டு அந்த ரெஸ்ட் டைமில். அப்படி இப்படி நான் பம்பைக்கு வந்தேன், கப்பல் ஓடிக்க வந்தேன், கப்பல் ஓடிக்க என் காலை வச்சுக்கினேன், எதனா ஒன்று கட்டி பாடுறது. ஓகே ஓகே. அப்படியே வந்து நம்ம சென்னைக்கு வந்து தான் இரங்கல் வீட்டில் ஒரு டெத்து வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்லாம் வந்து கண் விழிக்கணும். ஏன்னா தூங்கிட்டா ஒரு இதுவாக இருக்குல்ல. அப்போ ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறப்ப ஒரு யார் ஒன்றும் பண்ணலாம். அவர் வந்து அவர் ஒரு சப்ஜெக்ட் விடுவார், ஒரு சப்ஜெக்ட் இப்படி வந்தது தான் காணோம். ஓகேண்ணா. அப்புறம் அந்த இறந்தவங்க மேலே பாடினாங்க. அவர் எப்படி இப்படி இருந்தார், எப்படி இருந்தார், வாழ்ந்தார், அது போல பாடிட்டு தான் காணோம். மக்களோட எல்லா அக்கேஷன்லயுமே வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டு ஒன்றிணைந்தே இருக்கும் மக்கள். அப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா பாட்டு பாடியே வெளிப்படுத்திருக்காங்க. எல்லா பாட்டும் கலந்து. நீங்க உங்களோட இளமை காலத்துல ஏதாவது நீங்க லவ் பண்ண போன இடத்துல இந்த மாதிரி நீங்க பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா யாரையாவது? இந்த கேள்வி கேட்டு இல்லைங்க, அண்ணன் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல, நம்ம மாமா பொண்ணு தான். மாமா எங்க சொந்த எங்களுக்குள்ள லவ். ஓகே, வெளியெல்லாம் நம்ம பண்ணல. ஓகே, நீங்க அவங்களுக்கு ஏதாவது பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணீங்களே இப்போ? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேரு வெள்ளி கொலுசு தூவும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. ஓ, நீங்க இருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் நடக்குது. நீங்க இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருந்ததுன்னா? அப்போ அப்படியெல்லாம் இல்லைம்மா, சாதாரண ஒரு கானா. நாங்கெல்லாம் பாடுறப்போ ஒரு டெத்துக்கு பாடுறோன்னா ஒரு 2 பாய் போடுவாங்க, ஒரு தார்பாலின் போடுவாங்க, ஒரு டோலுக்கு பாடுவாங்க, அவ்வளவுதான். 20 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்போம். நல்லா தெரியுமா யாருக்குன்னா? அதுவும் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரையிலும் பண்ணணும். ஐயோ,
ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பாடினே இருப்போம். 1 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆழத்தோட்ட பூபதின். ஓகே. அது வந்து 3 பாட்டு. அது ஒரு மர்டர். ஒரு பாட்டே 3.5 மணி நேரம். அது ஒரு ஸ்டோரி. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஜனங்க அப்படியே வலைக்கு போற, இப்போ காலையில் வலைக்கு போறாங்களே, அவங்க கட்ட சோறு கட்டியிருப்பாங்க, வலை வச்சிருப்பாங்க, அவங்க அப்படியே உட்காந்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான், அன்றைக்கி லீவ். அவ்வளோதான் வேலையை. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த சாங்கெல்லாம். அது ஒரு ஸ்டோரி போல போயின்னு இருக்கும். 3.5 மணி நேரம் ஒரு பாட்டுன்னு சொல்றீங்க நீங்க. இப்பெல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல போனாலே போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தம்மடிக்கு வெளியே கிளம்பிடுறானுங்க. இது எப்படி நான் பாக்குறேன்? இதுக்கு ஆக்சுவலா இது வந்து என்ன காரணம்? ஒண்ணு, இசை வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்ல மக்களோட ரசனை வந்து கம்மியாயிட்டு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, இசை என்பது மிகப்பெரிய கடல். ஓகே. அது இருந்துதான் தான் இருக்கும். அதை வந்து நம்ம அழகா பயன்படுத்தணும். இசை என்பது எவ்வளவு இருக்குது. கண்டிப்பா. அதாவது இசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறாங்க, ஆசை சொல்லின் தொடராளி ஆகுதேராகும் பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளம், இசையின் பொருள் விளங்க பாடுதல் பாம். இது 3 தான் ஒரு பாடல். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதற்கென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபமாய் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலின்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, போற்ற வைத்து புக சாற்ற வைத்து அறிவூற்றினோடு உயராற்றல் தந்தை என்னை, அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென, கற்றவரும் கொற்றவரும் ஒற்றுமை அறிந்தவரும் நித்த நித்த புகழ்ந்திட நின்னருளை தந்தருளாய் உற்றார் சுற்றர் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தர் மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி, தாயிலது பிள்ளை என்று வாயிலது உமை என்னை ஆயிரங்களான கல்வி வாய்த்திருந்து தந்த செல்வி, அன்னை உன்னை சரணமடைந்தே தேவி. சார் என்ன சார் இருக்க மேல போயிட்டே இருக்கீங்க சார், உயரமா போயிட்டே இருக்கீங்க. எதிர்பார்க்கல, திரும்ப வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க திரும்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க சார். இப்போ நம்ம அடுத்த ஒரு ரவுண்டுக்கு போகலாம் சார். என்ன ரவுண்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு சிங்கரோட பேர் சொல்லுவேன். நான் அவங்களோட ஒரு 3 பாட்டு உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுப்பேன். அதுல ஏதாவது ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டா இருக்கும். அந்த பாட்டை வந்து நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 லைன் நீங்க மட்டும் பாடி வச்சா போதும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சார். அவரோட வந்து பாத்தீங்கன்னா மன்றம் வந்த தென்றலுக்கு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் கண்மணி என் காதலி, மண்ணில் இந்த காதல் என்று. இந்த 3 பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? அதுல எந்த பாட்டை இப்ப நீங்க எங்களுக்காக பாடலான்னு இருக்கீங்க? எஸ்பிபி சார் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். சகாப்தம் அவருடைய சாங் எல்லாமே நல்லா இருக்கும். நீ எத்தனை பாட்டு, எத்தனை ஆயிரம் பாட்டு பண்ணாரோ எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். அதில் பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது 3 நல்ல பாட்டு நீங்க சொன்னது. இது மட்டும் ஒரு 2 அடி பாருங்க. மண்ணில் இந்த காதலன்றி யார் வாழ்தல் கூடு, எண்ணம் கண்டி பாவை அன்றி ஸ்வரந்தான் பாடு, உன்னை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இன்று காதலன்றி யாரும் வாழ்தல் கூடு. அடுத்து வந்து நம்ம ஏசுதாஸ் சாரோடது கண்ணே கலைமனே. அடுத்து ராஜராஜ சோழன், மேகம் கருக்கு மலை வர பாக்குது. இந்த 3ல உனக்கு பிடிச்ச பாட்டு அவரை பத்தி? ஏசுதாஸ் ஐயா சொல்ல போனா அவரும் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட். இப்போ கூட அவர் வந்து தெய்வம் போல. அவருடைய பவர் அவர் பார்த்தால ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிங்கர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. கண்ணே கலைமானே கன்னிமயிலென
கண்டேன் உன்னை நானே, அல்லும் பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதை நான் கேட்கிறேன். காயிரரு போராரிரு, காயிரரு போராரிரு. ஜானகி அம்மா, பொன்வானம் பன்னீர் தூவுது, காற்றில் எந்தன் கீதம், ராசாவே உன்ன நம்பி. ஐயோ ஜானகி அம்மாவை சொன்ன போனா ஐயோ அவங்க வந்து இசை சரஸ்வதி. ஆமா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரில் எழுத்தா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குது. எல்லாம் இந்த டைப் கொடுத்தாலும் பாடிடுறாரு சார். சார் எம்எஸ்வி சார். ஐயோ எம்எஸ்வி, ஐயோ மிகப்பெரிய ஒரு, அதாவது இசை கடவுள்னு சொல்லலாம். அவருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவருடைய சாங்கெல்லாம் அவரை பற்றி சொல்லியிருந்தா சொல்லிக்கிட்டே. ஓகே. அவர் போட்ட டியூனெல்லாம் மறக்கவும் முடியாது. அது மட்டும் போய்கிட்டே. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாங்களா அவர்? எப்படி? ஆமாம், வாழ்க்கையில் கண்டிப்பாக. என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு டர்னிங் பாயிண்ட். அவருடைய பாடல்கிட்ட தான் நானும் வந்து ஒரு கான பாடுகிறான்னு நானும். ஓகே. இன்னும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ பாடகரான்னு முடிவு பண்ணீங்க? எந்த புள்ளியில் முடிவு பண்ணது நீங்கள் பாடக்கூடாதுண்ணா, பாடகர் ஆகணும் அப்படின்ட்டு? பாடகர் சின்னதுலேயே, அதாவது அதான் சொல்கிறேன்னே, அந்த ரேடியோவில் இப்போ பாட்டு கேட்போம், வீட்டில் ஸ்கூலில் பாடுவோம், நம்ம நண்பர்கள்லாம் பாடுவோம், வீட்லேயும் பாடுறப்ப எங்கள் அம்மாலாம் எந்த பாட்டு பாடுறோம் அந்த பாட்டு பாடுறேன் என்ன ஒன்று சொல்லுவாங்க. அப்படி பாடி ஒரு என்கரேஜ் பண்ணி தான் நம்ம அப்படியே எல்லா பாட்டும் பாரு. ஹிந்தி பாட்டை கூட நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். ஓகே. இந்த சாங் ஒன்று பாடுவோம். இப்போ தேவாசாரா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்துக்கிட்ட யாருக்கிட்ட பாடணும்னா நீங்க வந்து இப்போ உடனே ரெடியா இருப்பீங்க? இப்போ யாரு கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கும். ஓகே. யாரு கூப்பிட்டாலும் என்னுடைய மனசு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஓகே. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பாடுறதுக்கு ரெடி ஆகிறேன். இப்போ உங்களுக்கு யாரோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கும் நீங்க எனக்கா ஃபீல் பண்ணி? இப்போ அனிருத் சார் இப்போ நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சார் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துல யாரோட ஸ்டைல் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர்கிட்ட போனா நம்மளை வந்து கரெக்டா மோல்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறது? கரெக்டு. அதாவது நம்ம ரஹ்மான் சார் எடுத்துனா வந்து அவர் வெஸ்டர்னு ஃபோக்கும் பண்ணுவார் இப்படி ஸ்டைல். இப்போ அனிருத் வந்து அதான் கானா இன்ட்ரெஸ்ட் பண்றாரு, அவர்கிட்ட பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. பாடுறதுக்கு ஓகே ஓகே சார், நல்லா இருக்கும். தேவான்னும் நல்லா போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ் மார்க் வாங்குடா, டைட்டில் பார்க்குடா உனக்கு, ஃபெயில் மார்க் வாங்குடா, டாஸ் மார்க்குடா நமக்கு. பொண்ணுகிட்ட மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கின்னு ஊத்திக்காதீங்க. மிடி ஒண்ணு மாட்டிக்குவா, மினிக்க குளிக்க காட்டிக்குவா. 5 மணி வேலை முடிஞ்சா பீச்சில் ஆட மாத்திக்குவா. அடே மச்சான் அந்தோணி, காசு மனம் இல்லைனக்கா அம்போனி. அடே மச்சான் அந்தோணி, காசு பணம் இல்லைனக்கா அம்போனி. பொண்ணுகிட்ட மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கின்னு ஊத்திக்காதீங்க. முடிவு தத்துவ படல் மணி அடிச்சிருக்கு.